வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்திலேயே முதல் முறையாக தஞ்சாவூரில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை தபால் மூலம் வழங்க திட்டம் அறிமுகம். சான்றிதழ்களை அனுப்பும் செலவை மாநகராட்சி நிர்வாகமே ஏற்கும் என அறிவிப்பு. பென்னாகரம் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள துணை சுகாதார நிலையம். புதிய கட்டடம் கட்டித்தர நோயாளிகள் கோரிக்கை. மதுரையில் குடியிருப்பு பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்ட பொது கழிப்பறை. பல லட்சம் ரூபாய் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டதாக ஆதி திராவிட மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே ரசாயன கழிவுகள் கலப்பதால் மாசடைந்து வரும் நீர்நிலைகள். விவசாயமும் கால்நடைகளும் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை. நீலகிரியில் கோடை சீசன் தொடங்க உள்ளதால் அடர்ந்த வனப்பகுதிக்குள் செல்ல தடை. விதிகளை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் முதல் முறையாக தஞ்சாவூரில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை தபால் மூலம் வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகத்தில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வந்தது. இதற்காக பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்திற்கு அடிக்கடி வந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் விதமாக பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் தபால் மூலம் வீட்டிற்கு அனுப்பும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனை தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் ராமநாதன் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து பேசிய அவர், தபால் மூலம் சான்றிதழ்களை அனுப்புவதற்கான முழு செலவையும் மாநகராட்சி நிர்வாகமே ஏற்கும் என்றும் பொதுமக்களிடம் இருந்து எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் தெரிவித்தார். முதலாக முன்னெடுத்திருக்கிறோம். யாரும் அலைய வேண்டியதில்லை, நேரடியா இங்க பதிவு செய்தா போதும். அதன் பிறகு அவங்க வீட்டுக்கே போஸ்ட் ஆபீஸ் மூலமாக அவர்களுக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துவிடும். அதே போல தஞ்சை மாநகராட்சி முதலாக நம்ம பிறப்பு சான்று, இறப்பு சான்று, வரி பெயர் மாற்றம் சான்று அனைத்துமே அவர்கள் இல்லத்தில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை தஞ்சை மாநகராட்சி முதலாக முன்னெடுத்திருக்கிறது. யாருக்கும் எந்தவித கட்டணமும் கிடையாது, இலவசம்தான். பென்னாகரம் அருகே துணை சுகாதார நிலைய கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் பீதியடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள மாங்கரை கிராமத்தில் அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. மாங்கரை, வன்மாத்திப்பட்டி, மோட்டுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அங்கு வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடத்தில் துணை சுகாதார நிலையம் இயங்கி வருவதால் அதன் மேற்கூரை மற்றும் சுவர்கள் சேதமடைந்து காணப்படுகிறது. மேலும் துணை சுகாதார நிலையத்தில் தேவையான மருத்துவர்கள் இல்லாதது மட்டுமின்றி நோயாளிகள் அமரக்கூட போதிய இடவசதி இல்லை என நோயாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே ஆரம்ப சுகாதார நிலையத்தை புதிய கட்டடத்திற்கு இடமாற்றம் செய்து தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்கள் ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தில் வந்து ரொம்ப பாலடைஞ்சு இருக்குது. நாங்கள் பல டைம் வந்து பொதுப்பணித்துறையிடத்திலையும் டிடிஎஃப் சுகாதாரத்துறையிலையும் மனு கொடுத்து இது எவ்வித நடவடிக்கை இதுவரை இல்லை. ஆனால் மழை வந்தால் தண்ணி தேங்குது, தண்ணி வந்து அந்த சீலிங்லேருந்து வருது. அதனால் வந்து பல டைம் மனு கொடுத்தாலையும் வந்து யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. அதனால் வந்து இது சீல் செய்யணும். மதுரை சோழவந்தான் அருகே புதிய கழிவறை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் கட்டப்பட்டு இருப்பதால் ஆதி திராவிடர் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள திருவடகம் ஊராட்சியில் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர்.
இப்பகுதியில் கழிவறை வசதி இல்லாததால் அவர்கள் இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் கடும் அவதியடைந்து வந்தனர். இதைத் தொடர்ந்து திருவடகம் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் 5,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவறை கட்டப்பட்டது. ஆனால் இந்த கழிவறை ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன் மூலம் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் புதிய கழிப்பறையில் எழுதப்பட்டு இருந்த திட்டம் தொடர்பான வாசகங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. இதனால் நிதியை முறையாக செலவு செய்யாமல் வீணடித்த ஊராட்சி அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு ஆதி திராவிடர் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதற்கு கவர்மெண்ட் அரசாங்கம் எடுத்த அந்த திருவிட ஊராட்சி எடுத்த நடவடிக்கை என்னன்னா 50 ரூபாய் பெயிண்ட் வாங்கி மறைச்சிருக்காங்க. அதையும் ஒழுங்கா மறைக்கல. எல்லாமே எழுதணும் தெரியுது. எங்களுக்கு கழிப்பறை வேணும் அப்படின்றது எங்களோட அடிப்படை உரிமையா நாங்க கேட்டுக்கிருக்கோம். அதை ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி கட்டி வச்சிருக்காங்க. இது அரசாங்கமும் தமிழக அரசும் அந்த ஊராட்சி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு உண்டான சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்தக்காரர்கள், அரசு அதிகாரிகள், திருவிட ஊராட்சி இவங்கெல்லாம் சம்பந்தம் இல்லாத ஒண்ணு பண்ணிருக்காங்க. மக்களுக்கு பயன்படல இந்த பணம் அப்படின்றத கவர்மெண்ட் கண்டிப்பா எங்களுக்கு அதை என்னன்னு பார்த்து எங்களுக்கு எங்க ஊருக்கு கழிப்பறை வேணும், எங்களுக்கு அதை கட்டி கொடுங்க. எங்களோட வேண்டுதல் அதான், எங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுங்க. இந்த தவறு செஞ்சவங்க மீது தக்க நடவடிக்கை தமிழக அரசும் மதுரை மாவட்ட ஆட்சியாளரும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது எங்களோட மக்களோட நாங்க வேண்டுதலா வச்சுக்கிறோம். மோசமான சாலைகளால் கொடைக்கானல் பயணம் இன்ப சுற்றுலாவாக இல்லாமல் துன்ப சுற்றுலாவாக மாறி வருவதாக சுற்றுலா பயணிகள் புலம்பி வருகின்றனர். கொடைக்கானல் தமிழகத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு சென்று வருகின்றனர். கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் முக்கிய சாலைகள் சேதமடைந்து இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் பாம்பார்புரம் பகுதியில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. சரியான சாலையில் பள்ளங்கள் இருப்பதால் விபத்துகள் ஏற்படுவது வாடிக்கையாக வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே விபத்துகளை தடுக்கும் விதமாக சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா தலங்களுக்கு போகிற வழியாக இருக்கட்டும், பூம்பாறை வில்லேஜ் அந்த பக்கம் மன்னமனூர் அந்த பக்கம் போகிற சாலைகளாக இருக்கட்டும், எந்த ரோடுமே சரியில்லை. அதேமாதிரி வர வாகனங்களும் சுற்றுலா வாகனங்களும் பார்த்தீங்கன்னாக்கும் நிறையா இந்த குழி குண்டில் விழுந்து பழுது அடைஞ்சிருது. வர கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக இருக்குது. இன்ப சுற்றுலாவான்ற கொடைக்கானலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோடுகள்லாம் பார்க்கும்போது அவங்க சுற்றுலா பயணிகள் இது துன்ப சுற்றுலாடா, இனிமேல் கொடைக்கானலுக்கே நம்ம போகணுமா அப்படின்ற எண்ணம் ஈரோடு அருகே ரசாயன கழிவுகள் கலப்பதால் நீர்நிலைகள் தொடர்ந்து மாசடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் பகுதியில் ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. அங்குள்ள தனியார் இரும்பு தொழிற்சாலை லாரிகள் மூலம் கொண்டு வந்து ஆட்டையம்பாளையத்தில் உள்ள வாய்க்காலில் கலப்பதாக கூறப்படுகிறது. இதனால் வாய்க்கால், கிணறு உள்ள நீர்நிலைகளும் நிலத்தடி நீரும் தொடர்ந்து மாசடைந்து வருகிறது. வாய்க்காலில் இருந்து பாசனத்திற்கு வெளியேற்றப்படும் தண்ணீரும் செந்நிறத்தில் காணப்படுகிறது. ரசாயன கழிவு கலந்த நீரை பயன்படுத்துவதால் பயிர்களும் கால்நடைகளும் பாதிக்கப்படுவதாக ஆட்டையம்பாளையம் பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். எனவே சுற்றுச்சூழலையும் விவசாயத்தையும் அடியோடு அழிக்கும் வகையில் செயல்படும் தனியார் தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 27 போர் கிணறு அந்த லைனில் பாதிச்சிருக்கு. இப்போ தண்ணி வந்ததுனால மீன் பூரா அத்தனையும் செத்துருச்சு. 2 பக்கம் இருந்த கிணறு பாதிக்கப்பட்டதுனால விவசாயிகள் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க தண்ணி ஓடையில் தண்ணி குடிக்க பயன்படுத்துறது அதெல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு. இப்போ இந்த வறட்சியான காலத்துலேயும் இந்த தண்ணீரை நம்பி தான் பயணிச்சிட்டு இருந்தாங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த தண்ணி பாய்ச்ச முடியல அப்படின்னாக்க விவசாய பயிரெலாம் காயக்கூடிய சூழ்நிலை வந்துடும். உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இதனால் ஏகப்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. நீலகிரியில் கோடை சீசன் தொடங்க உள்ள நிலையில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் நுழையக்கூடாது என்று பொதுமக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச காடுகள் தினத்தை முன்னிட்டு நீலகிரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வனங்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இப்பேரணியை மாவட்ட வனத்துறை அலுவலர் கௌதம் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை சீசன் தொடங்க உள்ளதால் நீலகிரிக்கு அதிக சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் சுற்றுலா பயணிகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் செல்லக்கூடாது என்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்து வரக்கூடாது என்றும் வனத்துறை அலுவலர் கௌதம் கூறியுள்ளார். மேலும் விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெரும்பாரியா நீலகிரிக்கு டூரிஸ்ட் வருவாங்க.
அதனால் வந்து டூரிஸ்ட் வந்து இது வந்து பெருமறையாக வனம் இருக்கிற மாவட்டம் அப்படின்றதுனால அவங்க அத்துமீறி வந்து தடை செய்யப்பட்ட வனப்பகுதிக்குள்ளே வந்து போகக்கூடாது. இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் லைக் மேட்ச் பாக்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து தவிர்க்கணும். ரோட் சைடில் வந்து குக் பண்ணுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு வனத்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளணும். அப்படி மீறி வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணுறவங்க மேலேயே வந்து இவங்க மேலேயே வந்து கடுமையாக வந்து நடவடிக்கை. கை கால்கள் செயலிழந்த கணவன் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட சகோதரனுடன் வசித்து வரும் பெண் தங்களை கருணை கொலை செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் அத்திமேடு பகுதியை சேர்ந்தவர்கள் ஆனந்த்ராஜ், மகாலட்சுமி தம்பதியினர். 2019ஆம் ஆண்டு விபத்தில் சிக்கிய ஆனந்த்ராஜுக்கு கை கால்கள் செயலிழந்தன. மேலும் மகாலட்சுமியின் சகோதரர் மகாராஜனும் தொழுநோய் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர். இதனால் குடும்பத்தை காப்பாற்ற மகாலட்சுமி கூலி வேலை செய்து வருகிறார். இதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை வைத்து மகாலட்சுமி குடும்பத்தையும் மருத்துவ செலவுகளையும் பார்த்து வருகிறார். இந்நிலையில் தனது சகோதரரை காப்பகத்தில் சேர்க்க உதவி செய்யுமாறு மகாலட்சுமி தனது குடும்பத்தினருடன் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். நான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். எங்க அண்ணனுக்கு மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு. எங்க இன்னொரு அண்ணனுக்கு கை கால் சுகர்னால ஒரு இடது காலை எடுத்தாச்சு. கணவருக்கும் விபத்துனால காலு கை ஸ்ட்ரோக் ஆயிட்டு நான் ஒருத்தி தான் வேலை பார்த்து அந்த வருமானத்துல தான் குடும்பமே இயங்குது. இப்போ எங்க பெரிய அண்ணன் மன வளர்ச்சி ரொம்ப அதிகமாகி பக்கத்து வீட்டுல எல்லாம் கதவு தட்டி பிரச்சனை ஆயிட்டு. ஒரு டைம் நான் மன்னிப்பு கேட்டேன், இன்னொரு டைமும் அப்படி பண்ணிட்டா. இப்போ அந்த எங்க குடும்பமே நிம்மதி இல்லாம இருக்கு. அதனால எங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா வேணும்னா எங்களுக்கு பாதுகாப்பு நீங்க தாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி இல்லைன்னா நாங்க ஏதாவது எங்க குடும்பமே கருணை கொலை தான் நாங்க எல்லாருமே பண்ணுற மாதிரி இப்ப இருக்கு. சிங்கம்புணரி அருகே மக்கண்டான் கண்மாயில் பாரம்பரிய இலவச மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை அடுத்து கோவில்பட்டி அருகே மக்கண்டான் கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெறுவதாக கிராம மற்றும் ஆயக்காட்டுதாரர்கள் அறிவிப்பு செய்தனர். அதன் பேரில் மீன்களை பிடிப்பதற்காக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கணக்கானோர் கண்மாய் கரையை சுற்றி குவிந்தனர். ஊர் பெரியவர்கள் வெள்ளை வீசி மீன்பிடி திருவிழாவை தொடங்கி வைத்த நிலையில் அதன் சுற்றுவட்டார கிராம மக்கள் கண்மாய்க்குள் இறங்கி கொசுவலை, கச்சா, பரி போன்ற மீன்பிடி உபகரணங்களை வைத்து மீன்களை பிடித்தனர். இதில் விரால், கெளுத்தி, கட்லா, கெண்டை என ஏராளமான மீன்கள் கிடைத்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். பழைய கொள்ளிடம் ஆற்றில் 2 முதலைகள் சண்டையிடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் அருகே மேல தவர்த்தாம்பட்டு கிராமத்தில் பழைய கொள்ளிடம் உப்பனாறு வடிகால் வாய்க்கால் அமைந்துள்ளது. இந்த வாய்க்காலில் 2 முதலைகள் சண்டையிட்டுக் கொண்டன. இதனை உள்ளூர் இளைஞர்கள் சிலர் செல்போனில் வீடியோ பதிவு செய்தனர். தற்போது இந்த வீடியோ வெளியாகி வைரலாகியுள்ள நிலையில் பழைய கொள்ளிடம் ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என்று வனத்துறை எச்சரித்துள்ளது. சீர்காழியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட 24 வார்டுகளில் 70க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை குப்பைகளை சேகரிக்கும் பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த நிறுவனம் தூய்மை பணியாளர்களுக்கான சம்பளத்தை வழங்காமல் இழுத்தடிப்பதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மயிலாடுதுறை சிதம்பரம் நெடுஞ்சாலையில் 2வது நாளாக மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இப்போராட்டம் கைவிடப்பட்டது.
மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சங்கீதா தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாயிகள் மனுக்களை அளித்த நிலையில் முருகன் என்ற விவசாயி நெல் கொள்முதல் நிலையத்தில் நடந்த முறைகேட்டால் நெற்பயிர்கள் முளைத்து சேதமடைந்ததாக கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தார். மேலும் கொள்முதல் நிலைய அதிகாரி மூட்டைக்கு 70 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் வியாபாரிகளிடமிருந்து மட்டுமே நெல்லை வாங்குவதாகவும் குற்றம் சாட்டினார். என்ன கேதுல இருக்க முடியும் பாருங்க சார். என் பேர் முரியன் சார். முரியன். கன்னியாகுமரியில் பதநீர் விற்பனை குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் இளநீர், கரும்புச்சாறு, ஃப்ரூட் ஜூஸ் போன்ற பொருட்களை பொதுமக்கள் அதிகம் வாங்கி அருந்துகின்றனர். இதேபோன்று இயற்கை பானமாக பதநீரையும் குடித்து மக்கள் கோடை வெப்பத்தை தணித்து வருகின்றனர். இந்நிலையில் தண்ணீரில் கெமிக்கல் கலந்து பதநீராக விற்பனை செய்வதாக புகார்கள் எழுந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி ஞாரம்பிள்ளை பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பதநீர் விற்பனை செய்பவரிடம் சோதனை நடத்தினர். இதில் பதநீரில் எந்தவித கலப்படமும் செய்யப்படவில்லை என்பது தெரியவந்தது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்பது குறித்து மீட்புக் குழுவினர் செயல்முறை விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சியை அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். பாதுகாப்பு அம்சத்தை சரியான முறையில் பின்பற்றுகின்றனர். அவர்கள் அனைவர்கள் மேற்கொள்ளப்படும் மருத்துவ முதலுதவி சிகிச்சையை அளித்த பின்பு அவரை பத்திரமாக மீட்டு வருகின்றனர். ராமநாதபுரத்தில் 7வது புத்தக திருவிழா கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம், பள்ளிக் கல்வித்துறை மற்றும் கலை இலக்கிய ஆர்வலர்கள் சங்கம் சார்பில் புத்தக திருவிழா நடத்தப்படுகிறது. தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெறும் இந்த ஆண்டிற்கான புத்தக திருவிழாவை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலூன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அரங்குகளில் வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை வாசகர்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். மேலும் இந்த புத்தக திருவிழா மார்ச் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. போஸ்டர் சர்வீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். மயிலாடுதுறையில் தொடர்ந்து 3 மணி நேரம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்த மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மதுரையில் சிலம்பம் சுற்றும் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை சேர்ந்த தண்டர் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதில் தொடர்ந்து 3 மணி நேரம் சிலம்பம் சுற்றி மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்தனர். சாதனை படைத்த 30 மாணவ மாணவிகளுக்கும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் இணைந்து பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் தங்கள் பெற்றோர் முன்னிலையில் சாதனை நிகழ்வை செய்து காண்பித்தனர். பேர் இங்கேருந்து போய் நிறைய சாதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் 3 மணி நேரம் விடாமல் நான் ஸ்டாப்பாக சொல்கிறாங்களே, நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம் சுற்றி உலக சாதனை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 25 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து பாரபட்சம் பார்க்காம 3 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக செஞ்சு இந்த சாதனையை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேர்ல்டு ரெக்கார்டு நிறைய விஷயங்களில் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு தண்டர் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வரதுக்கு காரணம் எங்களுடைய பேரண்ட் தான்.